வணக்கம். இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு மிளகாய் 1 கிலோ எடுத்துருக்கேங்க. நான் அதை எடுத்து ஒரு நல்லா வெயிலில் காய வச்சுக்கலாங்க. ஒரு துணியில் போட்டு நல்லா பரப்பி விட்டு காய வைங்க. இது வந்து எடுத்து உடச்சி பார்த்தோம்னா டக்கு டக்குன்னு உடையணுங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி உடஞ்சாதான் வந்து நல்லா நைஸாக அரைக்க முடியும். இப்போ 1/2 கிலோ கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அதையும் அதே மாதிரி காய வச்சுட்டேங்க. நான் துணியில் போட்டு நல்லா பரப்பிட்டு காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சுக்கிட்டு துவரம்பருப்பு 50 கிராம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இதுக்கு எண்ணெயெல்லாம் விட வேண்டியதில்லை. வறுக்கிறதுக்கு வெறும் வானல்லையே வறுத்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. ஒரு 5 ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்கி நல்லா அலசிட்டு தண்ணியெலாம் போக நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. அது ஈரமாக இருந்ததுன்னா கூட வறுத்துக்கலாம். இந்த வானல்லையே போட்டு வறுத்துக்கலாம். இல்லை நல்லா காஞ்சிடுச்சுன்னா அப்படியே போட்டுக்கலாங்க நம்ம அரைக்கிறதுக்கு. இப்போ பருப்பு வந்து நல்லா செவந்துடுச்சுங்க. அதை எடுத்து நம்ம பிளேட்டில் கொட்டிக்கலாம். அடுத்தது உளுத்தம் பருப்பு 50 கிராம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அதையும் நல்லா வறுக்கலாம். இதுவும் செவக்கணுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு இந்த மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கான பொருட்கள்லாம் எது எவ்வளோ அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேங்க. நீங்கள் தேவைப்பட்டால் போய் பார்த்துக்கோங்க. இந்த உளுத்தம் பருப்பும் நல்லா வறுபட்டுங்க. இதுவும் செவக்கணும். செவக்கிற வரலும் வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டா தீஞ்சிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெருங்காயமும் நம்ம தூள் பெருங்காயம் போடுறதுனால போட்டுக்கலாம், இல்லை கட்டி பெருங்காயனால போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு அதை வந்து நல்லா ஆற வச்சிடணுங்க. இது வெயிலில் காய வைக்கணுங்க. கட்டி பெருங்காயமாக இருந்தால், இல்லைன்னா இதேமாரி வானலில் போட்டு வறுத்துக்கலாங்க. பருப்பு செவந்துடுச்சு, அதனால் எடுத்து கொட்டிட்டோம். இப்போ சீரகம் 150 கிராம் போட்டுக்கலாங்க. இந்த சீரகம் வந்து ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. சும்மா லேசாக சூடு ஏறிட்டு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் போது எடுத்து கொட்டிக்கலாங்க. இப்போ சீரகமும் மறுபட்டுச்சு, எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது 100 கிராம் மிளகு. இதையும் போட்டு நல்லா சூடேற வரலும் வறுத்துக்கலாங்க. சூடேறிடுச்சு, இது மிளகு சூடேறிடுச்சுன்னா போதும். எடுத்து தட்டில் கொட்டிக்கலாம். அடுத்தது நம்ம 50 கிராம் கடுகு அதை போட்டுக்கலாங்க. அது போட்டு நல்லா இந்த கடுகு வந்து நல்லா படன்னு பொரியணுங்க. அந்த அளவுக்கு வறுக்கணுங்க. எல்லாமே நம்ம வந்து ஓரளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம்னா தீஞ்சிடும். இப்போ இது பொரிஞ்சிச்சிங்க. எடுத்து இதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது வெந்தயம் 50 கிராம். இதையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க.
இப்போ நம்ம எல்லாமே வறுத்தாயிடுச்சு. ஒரு பிளேட்டை வச்சுட்டு எடுத்து கொட்டிட்டு அதை அப்படியே ஆற வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம காய வச்சு வச்சுருக்கிற மிளகாயை எடுத்து ஒரு இந்த மாதிரி ட்ரம்மில் எதுலையாவது போட்டுக்கிட்டு உலக்க வச்சுக்கிட்டு இடிச்சிக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டால் நமக்கு இடிக்கும்போது அந்த காட்டு கம்மியாக வருங்க. அதனால் உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு போட்டுக்கலாம். இது இந்த அளவுக்கு நல்லா இடிச்சிக்கணுங்க. அப்போ தான் நல்லா நைஸாக மையும் மிளகாய் தூள். நம்ம இடித்து வச்சுருக்க மிளகாய் தூள், மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வறுத்து வச்சுருக்கிற பொருட்கள், அதுக்கப்புறம் இந்த வர கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு நம்ம போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வைகரை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.